Illusion 18. From the following date for the year ended 31st December 2021, calculate the inventory turnover ratio of the two items and put forward your comments on them. ஓப்பனிங் இருக்குது, பர்ச்சேஸ் இருக்குது, க்ளோசிங் இருக்குது, ஏ அண்ட் பி ரெண்டுத்துக்குமே கொடுத்துட்டாங்க. இப்போ இன்வென்ட்ரி நம்ம ஃபைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ டூ ஐட்டம்ஸ்க்கும் ஃபைன் பண்ணணும். இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் யூஸ்டு டிவைடட் பை ஆவரேஜ் ஸ்டாக். இதுதான் ஃபார்முலா. மெட்டீரியல் யூஸ்டுக்கான ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் ஸ்டாக் நம்மளுக்கு வந்து இப்போ மெட்டீரியல் யூஸ்டு அப்படின்றது பார்த்தோன்னா ஓப்பனிங் ஸ்டாக்கு ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்றது தான். அடுத்து இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா மெட்டீரியல் காஸ்ட் வந்து கிடச்சிரும். ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது, பர்ச்சேஸ் இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரா மெட்டீரியல் கன்சியூம்டு கிடச்சிரும். 56,000 25,000 கிடச்சிருச்சு. அப்புறம் ஆவரேஜ் ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் டிவைடட் பை 2 8,000 10,000. இப்போது நம்மளுக்கு 56,000 ரா மெட்டீரியல் கன்சியூம்டு டிவைடட் பை ஆவரேஜ் ஸ்டாக் 8,000 போட்டோம்னா 7 டைம்ஸ் வரும். இங்கிட்டு 25,000 டிவைடட் பை 10,000 போட்டோம்னா 2.5 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து இல்லுஸ்ட்ரேஷன் 19. ரீஆர்டர் லெவல், மேக்ஸிமம் லெவல், மினிமம் லெவல் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து டேஞ்சர் லெவல் அதுவுமே கேட்டிருக்கிறாங்க. நம்மளுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா பர்ச்சேஸுன்ற வேர்டு வந்திருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? பர்ச்சேஸ் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறாங்க? ஆர்டர். ஸோ இது வந்து ஆர்டர் வேல்யூ வந்து 20 ரூபி. நம்பர் ஆஃப் யூனிட் டு பி பர்ச்சேஸ் டூரிங் த இயர். இந்த வருஷம் பர்ச்சேஸ் பண்ணதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆனுவல். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்டர். இது வந்து 5,000 வந்து ஆனுவல். பர்ச்சேஸ் ப்ரைஸ் பெர் யூனிட் இன்க்ளூசிவ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இஸ் 50 ரூபி. இந்த 50 ரூபி அப்படின்றது வந்து அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டி பாயிண்ட்டு ஆனுவல் காஸ்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் பெர் யூனிட். ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்து 5 ரூபா கொடுத்துருக்குறாங்க. அடுத்து டீட்டெயில் லீட் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஆவரேஜ் ரீஆர்டர் பீரியட் 10 ரூபி 10 டேஸ் ஆவரேஜ். நார்மல் ரீஆர்டர் பீரியட் வந்து 10, மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் வந்து 15, மினிமம் ரீஆர்டர் பீரியட் வந்து 6. எமர்ஜென்சி பர்ச்சேஸ் வந்து அந்த டேஞ்சருக்கு வரும். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 டேஸு. அப்புறம் வந்து ஆவரேஜ் கன்சம்ஷன் 15, மேக்ஸிமம் கன்சம்ஷன் 20. இப்போ வந்து மினிமம் கன்சம்ஷன் என்னன்றது நம்மளுக்கு தெரியலை, ஆனால் நம்மளுக்கு வேணும். எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரீஆர்டர் குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ நம்ம ரீஆர்டர் குவான்டிட்டி கண்டுபிடிக்கணும்னா இப்போ இஓக்யூ இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்னா பண்ணிடலாம். இஓக்யூ இஸ் ஈக்குவல் டு 2AO டிவைடட் பை சிஎஸ். இந்த வேல்யூஸ்லாம் நம்ம ஆல்ரெடி மேலே சம் போடும்போது சொன்னோம், சம்ஸ் ரீட் பண்ணும்போது சொன்னோம், அதான் எடுத்து எழுதியிருக்கிறாங்க. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 200 வருது. இந்த இஓக்யூ வேல்யூ தான் ரீஆர்டர் குவான்டிட்டி வேல்யூ. ஓகே, நம்ம இப்போ வந்து ரீஆர்டர் லெவல் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுவோம். மேக்ஸிமம் கன்சம்ஷன் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். ஓகேவா? மேக்ஸிமம் கன்சம்ஷன் வந்து 20, மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் வந்து 15 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 300 வந்து கிடைக்கும். அப்புறம் மேக்ஸிமம் லெவல் என்ன ஃபார்முலா? ரீஆர்டர் லெவல் ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி மைனஸ் மினிமம் யூசேஜ் இன்ட்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட். ஓகே, இப்போ வந்து ரீஆர்டர் லெவல் நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து ரீஆர்டர் குவான்டிட்டி இஓக்யூ வேல்யூ எடுத்து நம்ம அப்படியே போட்டுருதோம். இஓக்யூ வேல்யூ என்ன? 200. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் மினிமம் யூசேஜ், மினிமம் கன்சம்ஷன் அப்படின்றத வந்து நம்ம எதை போடுவோம்? இப்போ ஃபைன் பண்ணணும் அதை மினிமம் கன்சம்ஷன். ஓகே, எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆவரேஜ் யூசேஜ் ஈக்குவல் டு மினிமம் யூசேஜ் ப்ளஸ் மேக்ஸிமம் யூசேஜ் டிவைடட் பை 2. ஓகே, 15 ஈக்குவல் டு மினிமம் யூசேஜ் ப்ளஸ் 20 டிவைடட் பை 2. இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா 10 யூனிட் நம்மளுக்கு வந்து கிடச்சிடும். இதுதான் நம்மளுடைய மினிமம் கன்சம்ஷன் கிடச்சிருச்சு. மினிமம் ரீஆர்டர் பீரியட் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்குது, கொஸ்டின்லேயே சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அதை 6 போட்டோம் அப்படின்னா 440 நம்மளுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும்.
மினிமம் லெவல் அப்படின்றது பார்த்தோம்னா ரீஆர்டர் லெவல் ஃபைன் பண்ணிட்டா ஆவரேஜ் கன்சம்ஷன் கொஸ்டினில் இருக்க தூக்கி போட்டுரும். ஆவரேஜ் ரீஆர்டர் பீரியட் அதுவுமே கொஸ்டினில் இருக்குது, அப்படியே தூக்கி போட்டோம்னா நம்மளுக்கு 150 கரெக்டாக வந்துடும். அடுத்து டேஞ்சர் லெவல் அப்படின்றத பார்த்தோம்னா ஆவரேஜ் யூசேஜ் இன்ட்டு லீடு டைம் ஃபார் எமர்ஜென்சி பர்ச்சேஸ். ஆவரேஜ் கன்சம்ஷன் 15 பார்த்தோம் இன்ட்டு லீடு டைம் அதை வந்து தனியாகவே கொடுத்துருந்தாங்க, அதுக்கு என்னென்னா 4 கொடுத்துருந்தாங்க. ஸோ 15 × 4 = 60 வந்துடும், 60 யூனிட். ஓகே.